கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். சனி பகவான் அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் சூரியனோட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் நம்முடைய லைஃப்பில் நமக்கான பலன்கள் இருக்குது. மற்ற கிரகங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் இந்த மாதம் ராகு இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். இந்த கிரகங்களை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி கிரகங்கள் இருந்து குரு பார்த்தாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பொதுவாக குரு பார்த்தாலே தெய்வ அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ராசிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத துன்பம் இல்லாத ஆட்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வெளியே வர்றதுக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் குரு பகவானுடைய அருள். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இந்த மாதமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். ஆகையால பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மனோதைரியத்தையும் இறை அருளையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருக்கார், சூரியன் இருக்கார், வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. பட் பேச்சை குறைக்கணும். இந்த மாதம் தேவையற்ற பேச்சு தேவையற்ற பிரச்சனைகளே உங்களுக்கு உண்டு பண்ணும். ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குது, அது நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பாராத விதமாக தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும், ஆலய தரிசனம் கிட்டும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நடக்காத குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்குறீங்க அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக க்ரானிக்காக டிசீஸ் இருந்துச்சு, நோய் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நோயினால் பெரிய அவஸ்தைப்படுறது, நோயினுடைய தன்மை அதிகரிப்பதனால மருந்து மாத்திரை அளவு கூடுவதாக இருந்த நோயினால் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது நோய் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு.